This video is sponsored by BuyMode e-shopping app. நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கிறத விட இதில் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப குறைவாகவும் பொருட்கள் வந்து ரொம்ப தரமாகவும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இந்த BuyMode e-shopping app பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தரமான பொருட்களையும் விலை ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய நல்ல ஆப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, இந்த வார மருத்துவ குறிப்பில் மிளகினுடைய பயன்களை பார்க்க போகிறோம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு அருந்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்தே நம்ம மிளகுனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். மிளகாய் வருவதற்கு முன் மிளகாய் வந்து இறக்குமதி பொருள் தான். நம்ம பண்டைய தமிழரெல்லாம் வந்து மிளகு தான் காரத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனை வருது. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மிளகாயை வந்து யூஸ் பண்ணோம்னா புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிளகு பார்த்திங்கன்னா புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய தன்மை வந்து மிளகில் இருக்குங்க. தலைவலி மூக்கடைப்பு இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா உணவுக்கு பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் வெல்லமும் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தலைவலி இந்த மூக்கடைப்பு பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி திரிபலா சூரணம், சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் செய்யக்கூடியதுங்க. இந்த திரிபலா சூரணத்தை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை, பசியின்மை இந்த பிரச்சனைலாம் தீருவாங்க. குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுன்னா பார்த்திங்கன்னா வேலிப்பருத்தி இன்னக்கூடிய வேலிப்பருத்தினுடைய சாற்றில் வந்து அதை கசக்கி சாறு எடுத்து அதில் மிளகு ஊற வைத்து தூள் செய்து குழந்தைகளுக்கு நம்ம மருந்தாக கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு சளி பிரச்சனைலாம் தீருன்னு சொல்கிறாங்க. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிளகு நம்ம பயன்படுத்துகிற மிளகு ரசம் அதை சாப்பிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா இந்த செரிமான பிரச்சனைலாம் வந்து தீருங்க. இருமல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிளகுனுடைய தூளும் தேனும் கலந்து நம்ம சாப்பிட்டா இருமலுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ரத்தம் சுத்தமாகுங்க. உடலுக்கு சூட்டை தரக்கூடியது இந்த மிளகு பார்த்திங்கன்னா சூட்டை தரையும். வாயு பிரச்சனை வந்து தீர்க்குங்க. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மிளகு வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து தீரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா பார்த்திங்க 10 துளசி இலை, 5 மிளகு, 200 ml தண்ணி இதை கொதிக்க வச்சு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி பிரச்சனை தீருங்க. தொண்டை வலி அப்படின்னாக்கா 1 கப் வெந்நீரில் 2 ஸ்பூன் தேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் கலந்து ஆற வைத்து 15 நிமிடங்கள் மூடி வச்சிடணுங்க. பிறகு குடிச்சிட்டு வரும் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை வலி, தொண்டையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் வந்து போகுங்க. மிளகு, பூண்டு, கல்யாண முருங்கை இலை இதெல்லாம் அவிச்சு நம்ம சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகை பிரச்சனை தீரும்னு சொல்கிறாங்க. இந்த மிளகு வந்து கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உடலுக்கு வந்து சூட்டை தரக்கூடியது மிளகு. அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறத தவிர்க்கலாம். கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கணும்னு சொல்கிறாங்க. தினமும் 5லேருந்து 10 மிளகு நம்ம தினசரி பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து கரையும் சொல்கிறாங்க. சிறு சிறு பூச்சி கடிகள் பார்த்திங்கன்னா கடிச்சிருச்சு, வண்டு கடிங்க கடிச்சிதுன்னா நம்ம வந்து ஒரு வெற்றிலை, ஒரு 3 மிளகு இதை காலையில் மாலை 2 வேளை பார்த்திங்கன்னா மென்று சாப்பிட்டு வரும் பார்த்திங்கன்னா அந்த சிறு சிறு பூச்சிக்கடிக்கு வந்து விஷத்தை தன்மை முறிக்கக்கூடிய தன்மை வந்து மிளகு இருக்குது. எல்லாம் அரை ஸ்பூன் மிளகு தூள், அருகம்புல் சாறு இது கலந்து குடித்தாலும் அந்த சிறு பூச்சிக்கடியினுடைய விஷத்தை வந்து முறிக்கும் தன்மை இருக்குங்க. ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், 1 ஸ்பூன் நெய் கலந்து தினம் நம்ம சாப்பிட்டோம்னா உடல் எடை குறைங்க. செரிமான பிரச்சனை தீரும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குங்க. இந்த பசியின்மை பார்க்கக்கூடியதில் மிளகு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்க. தினமும் நம்ம பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தினமும் மிளகுத்தூள் வந்து பயன்படுத்திட்டு வரலாங்க. பூரான் கடிச்சுன்னா பார்த்திங்கன்னா உடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டாக ஒரு மாதிரி ஆகிடும். அது பார்த்திங்கன்னா வெற்றிலை சாற்றில் வந்து மிளகுத்தூள் ஊற வைத்து நம்ம வெயிலில் காய வச்சோன்னா அந்த சாறு வற்றி அந்த மிளகு மட்டும் அதை நம்ம பொடி செய்து அதை நம்ம சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பூரான் கடி ஒரு மாதிரி தட்பறையாக இருக்கக்கூடியது வந்து குணமாகுங்க. தலையில் அதே மாதிரி புழுவெட்டு கொஞ்சம் சொட்ட மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த புழுவெட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், மிளகு ஒரு 8, கல் உப்பு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி தடவிட்டு வந்தோம்னா அந்த புழுவெட்டு வந்து மறைஞ்சி அந்த இடத்துல முடி முளைச்சி வரும். எரிச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தடவும் போது எரிச்சல் இருந்தால் நான் இரவில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து தலையில் வந்து தடவிட்டு வரலாங்க. ஒரு மிளகு உணவுடைய சுவையை வந்து கூடுங்க. 2 மிளகு ஆடாதொடை சாறு இதை கலந்து நம்ம கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னு பார்த்திங்கன்னா
சளி இருமல் பிரச்சனை போகும்னு சொல்கிறாங்க. 3 மிளகு வெங்காயம் சேர்த்து அரைத்து நம்ம தலையில் தடவிட்டு வந்து முடி வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 மிளகு சுக்கு சேர்த்து நம்ம அரைத்து தடவிட்டு வந்து பண்ணால் நெஞ்சு வலி பிரச்சனை வந்து தீரும்னு சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா 5 மிளகு சுக்கு திப்பிலிங்க, அதாவது திரிபலா சூரணம் சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி நம்ம தினசரி பயன்படுத்திட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணத்தை மலச்சிக்கல் பிரச்சனை தீரும், பசியின்மை பிரச்சனைலாம் தீரும்னு சொல்கிறாங்க. 6 மிளகு சோம்பு இடித்து நம்ம உணவோட சேர்த்து சாப்பிட்றோம்னா மூல நோய் பிரச்சனை வந்து தீரும்னு சொல்கிறாங்க. 7 மிளகு தன்னுடைய பொடியும் நெய் கலந்து கல் உப்பு சேர்த்து உணவில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் பார்த்தீங்கன்னாக்கா பசி உண்டாகுங்க. 8 மிளகு பெருங்காயம் கலந்து உண்ண வாந்தி வந்து நிற்குன்னு சொல்கிறாங்க. 9 மிளகு துளசி இலை சேர்த்து தீநீராக நம்ம கஷாயமாக செஞ்சு குடிச்சோம் பார்த்திங்கன்னா ஒவ்வாமை அலர்ஜி பிரச்சனைலாம் தீரும்னு சொல்கிறாங்க. மிளகுடைய பலன்களை முடிஞ்சளவு இந்த நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பயன்படுத்தி என்னுடைய பலன்களை அனுபவியுங்கள். நன்றி நண்பர்களே. மறக்காமல் நம்மளுடைய திருமதன் ஆன்லைன் இன்ஃபோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி நண்பர்களே.